இறையச்சத்தை அல்லாஹ் இங்கே வைத்திருக்கின்றான். சகோதர சகோதரிகள், இதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், இறையச்சத்தை இங்கே வளர்த்த வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். இறையச்சம் என்பது இன்று நம்மிடத்தில் எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறையச்சம் என்பது நம்மிடத்திலே முதலிலே ஷைத்தான் இங்கே குடிகொண்டு இறையச்சத்தை வருவதை விட்டும் தடுத்துக் கொண்டு இருக்கின்றான். தக்வா என்பது நமக்கு வருவது இல்லை. அப்படியே வந்தாலும் எப்படி அது வருகின்றது? ஒரு பாம்பை பார்த்தாலோ அல்லது ஒரு பல்லியை பார்த்தாலோ ஒரு கரைப்பான் பூச்சியை பார்த்தாலோ எப்படி நமக்கு பயம் வருகின்றதோ அப்படிப்பட்ட பயம்தான் அல்லாஹ்வின் மீதும் நமக்கு இன்று வந்து கொண்டு இருக்கின்றது. உண்மையான இறையச்சம் என்பது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே எப்படி வர வேண்டும்? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ். உண்மையான மூமின்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய பெயர் அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால், அல்லாஹ்வினுடைய பெயர் அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்பட்டால் உள்ளங்கள் நடுநடுங்கிவிடும். ஒருவன் ஒரு தவறு செய்து போலீஸ் வருகின்றது என்று சொன்னால், ஷுர்தா வருகின்றது என்று சொன்னால் நடுநடுங்கி விடுவான். ஒரு குழந்தை ஒரு தவறு செய்துவிட்டு உன்னுடைய தந்தையிடத்திலே சொல்லிக் கொடுக்கின்றேன் என்று சொன்னால் நடுநடுங்கி விடும் அந்த குழந்தை. ஆனால் எவ்வளவோ பாவங்களை செய்கின்றோமே, எவ்வளவோ தீமைகளை செய்கின்றோமே, அல்லாஹ்வினுடைய பெயர் அனுதினமும் நம்மிடத்திலே உச்சரிக்கப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. அப்படி இருந்தும் நம்முடைய உள்ளத்திலே இறையச்சம் வருகின்றதா? நம்முடைய உள்ளம் நடுநடுங்குகின்றதா என்பதை யோசித்து பாருங்கள். உள்ளம் எப்படி நடுங்க வேண்டும் தெரியுமா? உள்ளம் எப்படி நடுங்க வேண்டும் தெரியுமா? அதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எதையுமே விட்டு வைக்கவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்தும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை விட்டு வேறெங்கும் நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உள்ளம் எப்படி நடுங்க வேண்டும் என்பதை நமக்கு எப்படி கற்றுத் தருகின்றார்கள்? அப்துல்லாஹ் இப்னு ஷிக்கீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நின்று விட்டார்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நின்று விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நெஞ்சிலிருந்து நாங்கள் ஒரு சத்தத்தை கேட்போம். என்ன சத்தம்? என்ன சத்தத்தை கேட்போம்? ஒரு பானை, அந்த பானையிலே தண்ணீரோ குழம்போ கொதிக்க வைக்கப்பட்டால் எப்படி தளபுளவென்று அதிலே சப்தம் கேட்குமோ அப்படிப்பட்ட சப்தத்தை நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சிலிருந்து கேட்போம் என்று சொல்லுகின்றார்கள். ககிதரில் மிர்ஜல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தில் இருந்து பானை கொதிக்கக்கூடிய உலையின் சத்தத்தை போன்று சத்தம் வரும். அப்படியானால் உள்ளம் எப்படி நடுங்கும் என்பதை யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட இறையச்சம் இன்று நம்மிடத்திலே இருக்கின்றதா? இன்று நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? நாங்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் எப்படியும் சொர்க்கத்திற்கு செல்லுவோம். இது யாருடைய பண்பு தெரியுமா? இப்படி சொல்லுவது யூதர்களுடைய பண்பு. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், யூதர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்லுவோம். லன் தமஸ்ஸனன் நாரு இல்லா அய்யாமம் மஅதூதாத், எங்களை நரகம் அப்படி தீண்டினாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தவிர எங்களை நரகம் தீண்டாது, மீண்டும் நாங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம். நம்மிடத்திலே இறையச்சம் இல்லை, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இருந்தாலும் நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? நாங்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள், அதற்காக சொர்க்கத்திற்கு ஆசை வைக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. சொர்க்கம் கிடைக்காது என்ற அவ நம்பிக்கையிலே நீங்கள் இருங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் சொர்க்கத்திற்கான பாதையிலே நாம் செல்லுகின்றோமா, வெற்றிக்கான பாதையிலே செல்லுகின்றோமா என்பதை யோசியுங்கள் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இறுதி வெற்றியை பற்றி எப்படியெல்லாம் யோசித்தார்கள் தெரியுமா?
ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யாரும் தன்னுடைய அமல்களை கொண்டு சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, இல்லா அய்யதகம்மதஹுல்லாஹு பிரஹ்மதி, அல்லாஹ்வினுடைய அருள் அவனை சூழ்ந்து கொள்ளாதவரை. மறுமை நாளிலே அல்லாஹ்வினுடைய அருள் சூழ்ந்து கொள்ளாதவரை தன்னுடைய அமல்களை கொண்டு யாருமே சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், வந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்களுமா? நானும் தான். என்னுடைய இறுதி வெற்றி என்பது கூட அல்லாஹ்வினுடைய அருள் இல்லாமல் எனக்கு கிடைக்காது என்று சொல்லுகின்றார்கள். தங்களுடைய இந்த இறுதி வெற்றியை சஹாபாக்கள் எப்படி பார்த்துக் கொண்டிருந்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் சரி, அதற்கு பிறகும் சரி, சஹாபாக்கள் நாளை மறுமை நாளிலே நான் அல்லாஹ்விற்கு முன்னால் என்ன செய்ய போகின்றேன், எப்படி பதிலளிக்கப் போகின்றேன் என்பதை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள். சகோதர சகோதரிகளே, ஒருமுறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களையும் சொர்க்கத்திற்கு அனுப்பி சொர்க்கவாசிகள் என்று சொல்லி ஒரே ஒரு மனிதன் மட்டும் நரகத்திற்கு செல்லுவான் என்று சொன்னால் அந்த ஒருவன் நானாகத்தான் இருப்பேன் என்று நான் கருதுவேன். மறுமை பற்றி பயம், இறுதி வெற்றி நமக்கு எப்படி கிடைக்கும் என்ற பயம் எப்படி அவர்களிடத்தில் இருந்தது, இறுதி முடிவை பற்றி எப்படி அஞ்சினார்கள். உலகத்திலேயே சொர்க்கத்திற்கான நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி நினைக்கின்றார்கள், நாளை மறுமை நாளிலே எல்லா மனிதர்களும் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள், ஒரே ஒரு மனிதன் மட்டும் நரகத்திற்கு செல்லுவான் என்று சொன்னால் அது நானாகத்தான் இருப்பேன். அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நரகத்திற்கு சென்று ஒரே ஒரு மனிதன் மட்டும் சொர்க்கத்திற்கு செல்லுவான் என்று சொன்னால் அதுவும் நானாகத்தான் இருப்பேன் என்று நான் நம்பிக்கை வைப்பேன். ஆக தக்வா என்ற இந்த இறையச்சம் வந்துவிட்டால், அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய இந்த பயம் வந்துவிட்டால் எப்படி நம்முடைய செயல்பாடுகள் மாறும் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். நாஃபக ஹந்தலா என்ற ஹதீஸை நாம் அனைவரும் அறிவோம். ஹந்தலா மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்ட ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை முனாஃபிகாகிவிட்டேன், நயவஞ்சகனாகிவிட்டேன் என்று சொன்னார்களே, எதன் காரணமாக? இந்த இறையச்சத்தின் காரணமாகத்தான். எங்கே நாம் இறையச்சத்திற்கு மாற்றமாக நடந்து விட்டோமோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பொழுது ஒரு மனநிலை, வெளியிலே வந்துவிட்டால் மற்றொரு மனநிலையா, அப்படியானால் இது நயவஞ்சகமாக ஆகாதா, நிஃபாக்காக ஆகாதா என்று பயந்து கொண்டுதான் அப்படி சொன்னார்கள். தங்களுடைய இறுதி முடிவை பற்றி அவர்கள் கவலைப்பட்டார்கள். இன்று நம்மிடத்திலே என்ன கவலை இருக்கின்றது? நம்மிடத்திலே என்ன கவலை இருக்கின்றது? இறுதி முடிவை பற்றி, வெற்றியை பற்றி என்ன நாம் கவலை கொண்டிருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். யாருக்கு இந்த உலகத்தினுடைய கவலைகள் அதிகரித்து விடுகின்றதோ மறுமையினுடைய கவலைகள் அவர்களுக்கு முன்னால் ஒன்றுமே இருக்காது. அல்லாஹ் அக்பர். உலகத்தினுடைய கவலை ஒருவருக்கு அதிகரித்து விட்டது என்று சொன்னால் மறுமையை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். மறுமையினுடைய கவலை ஒருவருக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹு அக்பர், உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய கவலைகள் வந்தாலும் அது அவருக்கு பெரிதாகவே தெரியாது என்பதை குர்ஆன் மற்றும் ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆக மறுமை வெற்றிக்கான வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எப்படி சொல்லுகின்றான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், பூமியிலே நாம் அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கினால், அகாமுஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வஆத்தவுஸ் ஸகா, ஜகாத்தையும் கொடுப்பார்கள், வஅமரு பில் மஅரூஃபி வநஹவு அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள், வலில்லாஹி ஆகிபத்துல் உமூர், காரியங்களில் எல்லாம் இறுதியானது அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது, அல்லாஹ்விற்கு இருக்கின்றது. காரியங்களின் முடிவு அல்லாஹ்விற்கு இருக்கின்றது, அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது. ஆக மறுமையிலே வெற்றி பெறுவதற்கான வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே எடுத்து கூறுகின்றான். முதலாவதாக அல்லாஹ்வை ஏற்பது என்பது நம் அனைவரும் ஏற்றிருக்கின்றோம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இருக்கின்றோம். அடுத்து மறுமையின் வெற்றி, இறுதி வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இன்று காலையிலே ஒரு சகோதரர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஃபஜ்ர் தொழுகையை பற்றி சொன்னார்.
ஃபஜ்ர் தொழுகை என்பது இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களிடத்திலே எப்படி இருக்கின்றது தெரியுமா? விடுமுறை நாட்களிலே ஃபஜ்ர் தொழுகைக்கும் விடுமுறை. எப்படி நமக்கு மறுமை வெற்றி கிடைக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். விடுமுறை நாட்கள் என்பது ஃபஜ்ர் தொழுகைக்கும் விடுமுறை. ஏனென்றால் அதிகாலையிலே எழுந்து செல்ல வேண்டும், 3 மணி 4 மணிக்கு எந்திரிக்க வேண்டும். எழுந்து ஆபீஸிற்கு செல்லும் பொழுது ஃபஜ்ருடைய நேரம் கட்டாயமாக தொழுது விடுவார்கள். ஆனால் என்று ஆபீஸிற்கு விடுமுறையோ அப்பொழுது ஃபஜ்ருக்கு விடுமுறை. எந்திரிப்பதே 8 மணி 10 மணி 12 மணி தான். இப்படித்தான் இன்று நம்முடைய வாழ்க்கை. தொழுகையினுடைய விஷயத்திலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு கண்டிப்பாக இருந்தார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றினுடைய 3வது போர் கந்தக் போர் நடத்துகின்றார்கள். அகல் யுத்தம் நடக்கின்றது. அப்பொழுது அகல் மிகப்பெரிய குழி தோண்டப்பட்டிருக்கின்றது, அகல் தோண்டப்பட்டிருக்கின்றது. அந்த பக்கத்திலிருந்து எதிரிகள் அம்புகளை வீசுகின்றார்கள். இந்த பக்கத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கமாண்ட் செய்து கொண்டிருக்கின்றார்கள், வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வழிநடத்திக் கொண்டே இருக்கும் பொழுது அஸர் தொழுகையினுடைய நேரம் வந்து அந்த நேரமும் முடிவடைந்து விடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியவில்லை. அஸருடைய நேரமும் வந்துவிட்டது, அந்த நேரமும் முடிந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியவில்லை. அஸர் தொழுகையினுடைய நேரம் முடிந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள், நாம் தொழவில்லையே, தொழுகையின் நேரம் முடிந்து விட்டது. உடனடியாக அந்த மக்களுக்கு எதிராக பத்வா செய்கின்றார்கள். எவர்கள் என்னுடைய தொழுகையை விட்டும் என்னை பராமுகமாக ஆக்கினார்களோ அந்த மக்களுடைய வீடுகளை அல்லாஹ் நெருப்பாக மாற்றுவானாக. அல்லாஹ் அக்பர். இதே மக்கள் மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தினார்கள், பத்வா செய்யவில்லை. இதே மக்கள் தாயிப் நகரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்தார்கள், அவர்களை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், கேலி செய்தார்கள். அனைத்தையும் செய்து கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக பத்வா செய்யவில்லை. எந்த அளவிற்கு அங்கே அல்லாஹ்வின் புறமிருந்து உதவி வருகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள். மலைக்குரிய வானவர்களை அழைத்து வந்து நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த மக்களை இந்த 2 மலைகளுக்கு நடுவிலே வைத்து நசுக்கி விடுவார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை லஆனாக சபிக்கக்கூடியவனாக அனுப்பவில்லை, என்னை ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கின்றான், அருளாக அனுப்பி இருக்கின்றான். அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்திற்கு நேர்வழி கொடு, அவர்கள் அறியாத மக்களாக இருக்கின்றார்கள் என்று துஆ செய்தார்கள். ஆக இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்தியும் கூட, இந்த அளவிற்கு துன்புறுத்தியும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கவில்லை. எதற்காக சபிச்சாங்க? எதுக்குங்க சபிச்சாங்க? இந்த தொழுகை அஸர் தொழுகை. ஒரு தொழுகையை விடுவதற்கு அவர்கள் காரணமாகிவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீடுகளை அல்லாஹ் நெருப்பால் நிரப்பி விடட்டும் என்று பத்வா செய்தார்கள். நாமாக இருந்தால் இன்றைய காலகட்டத்திலே நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தால் என்ன துஆ செய்வார்களோ தெரியவில்லை. அல்லாஹு அக்பர். இதே அஸர் தொழுகையை பற்றி, இந்த தொழுகையை விட்டால் என்ன நிலை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள். யாருக்காவது தெரியுமா? யார் அஸர் தொழுகையை விடுகின்றானோ அவன் இன்னவனை போன்றவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். யாரை போன்றவன்? யாராவது சொல்லுங்க. பெண் பக்கத்துல யாராவது தெரியுமா? தெரிஞ்ச சீட்ல ஒன்னு எழுதி கொடுத்து விடுங்க இன்ஷா அல்லாஹ். அஸர் தொழுகையை விட்டுவிட்டால் அவன் இன்னவனை போன்றவன் அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குடும்பத்தை மாஷா அல்லாஹ். உங்க பேரு அம்ஜத். அழகான பதில். யார் அஸர் தொழுகையை விட்டானோ கஅன்னமா உத்திர மாலுஹு வ அஹ்லுஹு, அவனுடைய குடும்பம் அவனுடைய செல்வம் அனைத்தும் அழிந்து நடுத்தெருவிலே நிற்பவனுக்கு சமமானவன். இன்னைக்கு எல்லாமே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், அனைத்தையும் கொடுத்திருக்கின்றான். மறுமையினுடைய வெற்றியை பற்றி, இறுதி முடிவை பற்றி யோசிக்காமல் தொழுகையை நிலைநாட்டாமல் இன்று நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
மறுமையின் வெற்றிக்கும் இறுதி முடிவுக்கும் நமக்கு வழியை சொல்லும் பொழுது கூறுகின்றான், அகாமுஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அடுத்து என்ன? இதற்கு முன்னர் வசனத்தை ஓதி காண்பித்தேன். அந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ். நாம் தொழுகையாளிகளாக இருப்பது மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் தொழுகைக்கு ஏவுங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பார்க்கலாம். ஆண் தொழக்கூடியவனாக இருப்பான், ஆனால் பெண் தொழுக மாட்டாள். ஆண் தொழுபவனாக இருப்பான், பெண் தொழுக மாட்டாள். அல்லது மனைவி தொழக்கூடியவளாக இருப்பாள், கணவன் தொழ மாட்டான். அல்லது பெற்றோர் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், பிள்ளைகள் தொழக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு அல்லாஹ் அருள் வளத்தை கொடுக்கட்டும் என்று துஆ செய்தார்கள். அது எந்த குடும்பம், எப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் அல்லாஹ் அந்த குடும்பத்திற்கு அருள் வளத்தை செய்யட்டும் என்று சொன்னார்கள்? யாராவது சொல்ல முடியுமா? அந்த கணவனுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும், அந்த மனைவிக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட துஆ செஞ்சாங்க தெரியுமா? நப்பரல்லாஹு இம்ரஅன், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அவனுடைய முகத்தை பிரகாசமாக ஆக்குவானாக, அவனுக்கு அருள் செய்வானாக. அவன் தொழுகைக்கு எழுந்து தன்னுடைய மனைவியை எழுப்புகின்றான். அவள் எழவில்லை என்றால் அவளுடைய முகத்திலே லேசாக தண்ணீரை தெளிக்கின்றான். அதற்கடுத்து இருவரும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகின்றார்கள். அதே போன்று ஒரு மனைவி ஃபஜ்ர் தொழுகைக்காக எழுந்து தன்னுடைய கணவனை எழுப்பி அவன் எழவில்லை என்று சொன்னால் முகத்திலே லேசாக தண்ணீரை அடித்து எழுப்பக்கூடிய அந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் அருள் செய்யட்டும். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த நன்மையை சம்பாதிச்சீங்க? கை தூக்குங்க. குடும்பத்தோட இருக்கிறவங்க யாரெல்லாம் இந்த நன்மையை சம்பாதித்தீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ஆக மறுமை வெற்றி என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நமக்கு கொடுக்கின்றான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவர்கள் ஜக்காத்தையும் கொடுப்பார்கள். ஜக்காத்தினுடைய விஷயத்திலே அல்ஹம்துலில்லாஹ் பல விஷயங்களை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆகவே அதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், வஅமரு பில் மஅரூஃபி வநஹவ் அனில் முன்கர். மறுமை வெற்றிக்கு அல்லாஹ் வித்தாக இதனை சொல்லுகின்றான். மறுமை வெற்றிக்கு அல்லாஹ் வித்தாக இதனை கூறுகின்றான். வஅமரு பில் மஅரூஃப், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள். வநஹவ் அனில் முன்கர், தீமையை விட்டும் தடுப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியான பிறகு 23 ஆண்டு காலம் அவர்கள் செய்த தொடர்ச்சியான பணி என்ன தெரியுமா? நபித்துவத்தினுடைய முழுமையான அந்த காலகட்டத்திலும் வாழ்நாள் முழுவதும் செய்த பணி எது தெரியுமா? என்ன பணி? அழைப்பு பணி. நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி. இன்று நாமெல்லாம் முஸ்லிம்களாக இங்கு அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், நாமெல்லாம் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்விற்கு சஜிதா செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பணிதான் இன்று நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் அதை கொண்டுதான் இன்று நம்மை முஸ்லிம்களாக ஆக்கி இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் நான் மட்டும் சரியாக இருந்தால் போதும் என்று நினைத்ததே இல்லை. சகோதர சகோதரிகளே, நபி ஆகுவதற்கு முன்பு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ஹிரா குகையிலே போய் அமருவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? எத்தனை வயசுல ஜபல் நூர்ல ஹிரா என்ற அந்த குகையில போய் உட்கார்ந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 40 வயசுலயா? எத்தனை வயசுல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வயதிலே ஹிரா குகையில போய் உட்கார்ந்தாங்க? உட்கார ஆரம்பிச்சாங்க. யார்ட்டையாவது ரஹீக் இருக்கா வீட்டுல? அர் ரஹீக்குல் மக்தூம் இருக்குது. நிறைய பேர் பாதிக்கை புக்கை கிழிச்சு வச்சிருக்கீங்களா? ஆடியோவா இருக்குது. எத்தனை பேர் அதை முழுசா கேட்டீங்க அல்லது படிச்சீங்க? இல்ல. நம்மள்ட்ட இருக்கிற நல்ல பழக்கம் அதுதான். புக்கெல்லாம் இருக்கும், வீட்டுல நல்லா பத்திரப்படுத்தி வச்சிருப்போம். ஆடியோ இருக்கும், வீட்டுல பத்திரப்படுத்தி வச்சிருப்போம், கேட்க மாட்டோம். அதை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேட்டிருந்தா தெரியும்.
35 வயதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகைக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். எதுக்காக போனாங்க தெரியுமா? போர் அடிக்குதுன்னு போய் உட்கார்ந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய மனாமீனிக்கா மக்காவில் நடக்கக்கூடிய அந்த அனாச்சாரங்களை எல்லாம் பார்க்கிறார். மக்கள் அல்லாஹ்வை விட்டு யஅபுதூனல் அவ்சான், அல்லாஹ்வினுடைய படைப்புகளை, கற்களையும் சிலைகளையும் வணங்குகின்றார்கள், விபச்சாரம் செய்கின்றார்கள், கொள்ளையடிக்கின்றார்கள், கொலை செய்கின்றார்கள், பொய் பேசுகின்றார்கள், மது அருந்துகின்றார்கள், சூதாடுகின்றார்கள், குழந்தைகளை உயிரோடு புதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட தீமைகளை எல்லாம் இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களே, இவர்களை சீர்திருத்துவதற்கான வழி என்ன என்பதை யோசித்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உட்கார்ந்தார். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்பிருந்தே நாம் மட்டும் நன்மை செய்தால் போதாது, பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அதனுடைய விளைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹ்யை இறக்குகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வஹ்யை கொடுக்கின்றான். நீங்க நபியா ஆயாச்சு, நன்மை ஏவி தீமை தடுக்கிறது உங்களுடைய கடமைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறான். இன்னைக்கு உங்கள ஒருவர் ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யறார். காலை 6 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரை டியூட்டி அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் வரைக்கும் வேலை செய்வாரு? எவ்வளவு நேரம் செய்வாரு? 3 மணி வரைக்கும் தான். 3 மணி டியூட்டி முடியுதுன்னா 5 மணி வரைக்கும் உட்கார்ந்து வேலை செய்வாரா? செய்ய மாட்டார். நம்முடைய வேலை என்பது என்ன? இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி என்று சொன்னால் அவ்வளவுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எப்படி சொல்லுகின்றான்? ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர், நபியே நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், உபதேசம் செய்வதுதான் உங்களுடைய வேலை. ஆனால் அந்த வேலையிலே இன்வால்வ்மென்ட் என்பது எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பணியிலே, மக்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த பணியிலே எந்த அளவிற்கு இன்வால்வ்மென்ட்டோடு செய்தார்கள் தெரியுமா? காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை அல்லது 6 மணி முதல் 3 மணி வரை தன்னுடைய ஆபீஸ் டியூட்டியாக இதனை கருதவில்லை. 24 மணி நேரமும் இந்த பணியை செய்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. 18வது அத்தியாயம் சூரத்துல் கஹஃப் 6வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், நபியே இந்த மக்கள் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல் இருக்கின்றது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக அளவில்லை, தன்னுடைய குடும்பத்தினருக்காக அளவில்லை, தன்னுடைய மகள்களுக்காக அளவில்லை, தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு, தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்காக அளவில்லை. பிறகு யாருக்காக அழுதார்கள்? இந்த சமுதாயத்திற்காக அழுதார்கள். இந்த சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அழுதார்கள். இந்த நேர்வழியை அல்லாஹ் நமக்கு கொடுத்த பிறகு எத்தனை பேருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற மனநிலை நம்மிடத்திலே இருக்கின்றது. இன்று காலையிலே ஒரு ஹோட்டலிலே உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது ஒரு சகோதரரை சந்தித்தேன். முஸ்லிம் அல்லாஹ் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். உங்களுடைய பெயர் என்ன கேட்கும் பொழுது முருகன் என்று சொன்னார். எந்த ஊர்? மதுரை அருகிலே காரைக்குடி என்று சொன்னார். என்ன வேலை செய்கின்றீர்கள்? இன்ன வேலை செய்கின்றேன் சொன்னார். பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதிருக்கின்றீர்களா அல்லது உள்ளே போய் பார்த்திருக்கின்றீர்களா என்று கேட்டால், பள்ளிவாசல் போக வேண்டும் என்று எனக்கு ஆசைதான், நிறைய முஸ்லிம் நண்பர்களோடு தான் பழகிக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் உள்ளே சென்றால் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்ற பயத்தில் நான் இதுவரைக்கும் செல்லவில்லை என்று சொன்னார். அல்லாஹு அக்பர். இன்று அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எந்த அளவிற்கு நாம் அறிமுகப்படுத்துகின்றோம், எத்தி வைக்கின்றோம் என்பதற்கு இதுவல்லவா ஒரு உதாரணம். ஒரு முஸ்லிம் அல்லாதவர் பள்ளிக்கு வர வேண்டும் என்று விரும்புகின்றார், எப்படி தொழுகின்றோம் என்பதை பார்க்க விரும்புகின்றார். ஆனால் அவருக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுவதற்கும் அவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கும் நமக்கு மனமில்லை. பல வருடங்களுக்கு முன்னால் தமிழகத்திலே முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதிக்கு சென்றோம். அந்த ஊரிலே ஒரு மதரசா இருக்கின்றது. அந்த மதரசாவினுடைய மாணவர்களை அழைத்துக் கொண்டு அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று அழைப்பு பணியை செய்யும் பொழுது அந்த கிராம மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாய், இப்பொழுது நீங்கள் இதையெல்லாம் சொல்லுகின்றீர்கள். நான் சொல்வது கிட்டத்தட்ட ஒரு 8 அல்லது 10 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்றீர்கள்,
இதற்கு 10 வருடங்களுக்கு முன்னாலேயே நாங்கள் முஸ்லிமாக வேண்டும் என்று இந்த ஊரிலே வசிக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே வந்து முறையிட்டோம். நாங்களும் முஸ்லிம் ஆகின்றோம் என்று. இவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? நீ முஸ்லிம் ஆகிவிட்டால் யார் என்னுடைய வீட்டு வேலையை செய்வது? நீ முஸ்லிம் ஆகிவிட்டால் என்னுடைய கழிவறையை யார் சுத்தம் செய்வது? நீ முஸ்லிம் ஆகிவிட்டால் என்னுடைய வீட்டிலே இந்த வேலைகளை யார் செய்வது? ஆகவே நீ முஸ்லிமாக கூடாது என்று தடுத்து வைத்தார்கள் எங்களை. இப்பொழுது வந்து முஸ்லிம் ஆகுங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு வயதாகிவிட்டது, எப்படி முஸ்லிம் ஆவது என்று கேட்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். இன்று இஸ்லாமிய சமுதாயம் இப்படித்தான் இருக்கின்றது. ஆக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லவில்லை என்று சொன்னால், சகோதர சகோதரிகளே, மறுமை வெற்றி என்பது இல்லை. நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களையும் நிற்க வைப்பான். சூரத்து யாசீனிலே அல்லாஹ் கூறுகின்றான், வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் தனியாக பிரிந்து விடுங்கள். ஒரு பக்கம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள், மறுபக்கம் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் நின்று கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய அருளை கொண்டு அல்லாஹ் நம்மை இந்த வரிசையிலே நிற்க வைப்பான். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வரிசையிலே அதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆவும் செய்கின்றோம். எவர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு இணை வைத்தார்களோ, அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவனுடைய படைப்புகளை வணங்கினார்களோ, அவர்கள் இந்த வரிசையிலே நின்று கொண்டிருப்பார்கள். அப்ப இங்க நிற்கக்கூடியவர்கள்ல நம்முடைய நண்பர்கள் இருப்பாங்க, நம்மோடு பணி செய்தவர்கள் இருப்பாங்க, நம்முடைய உறவினர்கள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருப்பார்கள், நம்முடைய முதலாளிகள் இருப்பார்கள், நம்முடைய தொழிலாளர்கள், நமக்கு கீழ் வேலை செய்த முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று இவங்க எல்லாம் நின்றுப்பாங்க. அப்படி நிற்கும் பொழுது அவங்க நரகத்துக்கு போற கேட்டகிரி, அல்லாஹ்வின் அருளை கொண்டு நம்ம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வரிசையில் அல்லாஹ் நம்ம நிற்கும் பொழுது அவங்க நம்மளை பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட எதையாவது சொல்லுவாங்களா? அப்படி விட்டுருவாங்களா? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? எதுவுமே சொல்லல. யா அல்லாஹ், இதோ என்னுடைய நண்பன் அங்கே நின்று கொண்டிருக்கின்றான். யா அல்லாஹ், என்னுடைய மேனேஜர் அங்கு நின்று கொண்டிருக்கின்றார், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் நின்று கொண்டிருக்கின்றான். உலகத்திலே நாங்கள் இருவரும் நண்பர்களாக இருந்தோம், உறவினர்களாக இருந்தோம், க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நாங்கள் ஆலோசனை செய்வோம். ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால், பெருநாள் வந்துவிட்டால் சுவையான பிரியாணியை கொடுப்பான் எனக்கு இவன், உணவு வகைகளை கொடுப்பான். நான் இவனோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பாங்கு சொல்லிவிட்டால் தொழுகைக்கு பள்ளிக்கு சென்று விடுவான். இவனுடைய கரத்திலே குர்ஆன் இருக்கும், அதனை படித்துக் கொண்டிருப்பான். மொபைலிலே குர்ஆன் இருக்கும், அதனை வாசித்துக் கொண்டிருப்பான். ஆனால் யா அல்லாஹ், ஒரு நாள் கூட உன்னை பற்றி எனக்கு இவன் சொல்லவில்லை, உன்னுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லவில்லை, உன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லவில்லை, உன்னுடைய தூதரை பற்றி சொல்லவில்லை, உன்னுடைய வேதத்தை பற்றி சொல்லவில்லை, மறுமை வெற்றியை பற்றி சொல்லவில்லை, எதையுமே சொல்லாமல் மறைத்த பாவி இவன். ஆகவே முதலிலே இவனுக்கு தண்டனையை கொடு, பிறகு என்னை நரகத்திற்கு அனுப்பி என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டால் என்ன செய்ய முடியும்? நாம் என்ன பதிலை சொல்ல முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவர்களுக்கு சாட்சியாளர்களாக ஆக்கி இருக்கின்றான். நாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லவில்லை என்றால் மறுமை வெற்றி என்பது நமக்கு கேள்விக்குறியாக ஆகிவிடும். இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தால், சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன், அல்லாஹ் உன் மூலமாக ஒரு மனிதனுக்கு நேர்வழி கொடுத்தால், கைருல் லக மின் ஹுமுரின் நஅம், அது பல சிவப்பு ஒட்டகங்களை விட சிறந்தது, உலகம் மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக மறுமை வெற்றி வேண்டுமானால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நம்மோடு பழகக்கூடிய, நம்மோடு வசிக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த எக்ஸிபிஷன் போய் பாத்தீங்களா இல்லையா? உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸிபிஷன் யார் யார் பார்க்கல? எல்லாரும் பார்த்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அதுல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனல் மாடல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. முடிஞ்சு, அவ்வளவுதான், நல்லா இருக்குது. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? அதை பார்த்துட்டு நம்ம அமல் செய்யணும். வேற எல்லாத்துக்கும் நாளைக்கு கூட்டிட்டு வரணும். ما في إجابة من هنا
நான் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். ஷேக் என்ன சொல்றாங்க, எந்த கேள்வி கேட்டாலும் இங்க முன்னாடி இருக்கிற 4 பேர் தான் பதில் சொல்றாங்க, இந்த பக்கம் இருந்து யாருமே பதில் சொல்றது இல்ல. சரி, இப்ப பின்னாடி இருக்க நீங்க பதில் சொல்லுங்க. இந்த எக்ஸிபிஷன் நீங்க பாத்துட்டீங்க, நாளைக்கு நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும் நாளைக்கு? மாஷா அல்லாஹ், அழகான பதில். நாளைக்கு நீங்க என்ன செய்யணும்? முஸ்லிம் அல்லாத உங்களுடைய சகோதரர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். நாளைய தினம் அவர்களுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்குது. நாளைய தினம் அவர்களுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக மறுமை வெற்றி வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இறுதி முடிவு நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு மக்களுக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷன் தமிழகத்திலே ஏறத்தாழ 30 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களிலே நடத்தி இருக்கின்றோம். இங்க சுருக்கி ஒரு 40 பேனல்ஸ் வைக்கப்பட்டிருக்குது, மாடல்ஸ் 17 வைக்கப்பட்டிருக்குது. இது போன்ற 110 பேனல்கள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். சென்ற வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்கள் சென்னையிலே பெரம்பூரில் ஒரு திருமண மண்டபத்திலே இது நடந்தது. இந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த திருமண நிகழ்ச்சியில், அந்த திருமண மண்டபத்திலே இந்த கண்காட்சி வைக்கும் பொழுது, ஒரு முஸ்லிம் அல்லாதவருடைய திருமண மண்டபம். பொதுவாகவே எந்த நிகழ்ச்சி என்றாலும் அதற்கு சில கட்டுப்பாடுகளை போடுவார்கள். இஸ்லாமிய நிகழ்ச்சி என்று சொன்னதும் சில கட்டுப்பாடுகளோடு அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதியை கொடுத்து என்ன வாடகை என்பதை முன்கூட்டியே அவர்களுடைய வழக்கப்படி வாங்கிவிட்டார்கள். நிகழ்ச்சி நடந்த பிறகு 2 நாட்கள் பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நம்முடைய தாய்க்களை அழைத்து சொல்லுகின்றார், நான் ஒரு மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். என்ன தவறு? நீங்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி என்று எனக்கு சொல்லவும் இல்லை, எனக்கும் தெரியவில்லை. இவ்வளவு அழகான விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய, குர்ஆனுடைய இஸ்லாமினுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு உங்களிடத்தில் நான் பணம் வாங்குவதா? வாடகை வேண்டாம் என்று திருப்பி கொடுத்து விட்டு கரண்ட் மற்றும் கிளீனிங் சார்ஜ் அனைத்தையும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். இன்னும் 2 நாட்கள் அதிகமாக நடத்துங்கள். என்னுடைய இன்னொரு மண்டபம் இருக்கின்றது, அது இன்னொரு இடத்திலே இதைவிட பெரிதாக இருக்கின்றது. அங்கு நீங்கள் இந்த கண்காட்சியை இன்னும் 2 நாட்கள் நடத்த வேண்டும் என்று அவரே கேட்டுக்கொண்டார். அல்லாஹு அக்பர். ஆக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை இக்லாஸான முறையிலே நாம் கொண்டு போய் சேர்த்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான வழிகளை ஏற்படுத்துவான். நம்மள்ட்ட அந்த சிந்தனையே இல்லை என்று சொன்னால் எப்படி வெற்றி கிடைக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். என்று நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மொபைல்களிலும், அதற்குள் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டுகளிலும், அதற்குள் வரக்கூடிய நமக்கு தேவையற்ற பொருட்களிலும், இன்னும் டிவிக்களிலும், பாடல்களிலும், சினிமாக்களிலும், இந்த உலகத்திற்கு பின்னால் ஓடுவதிலும் தான் இருக்கின்றது ஒழிய மறுமையை பற்றிய சிந்தனை, இறையச்சத்தோடு வாழ வேண்டும், அல்லாஹ்விடத்திலே வெற்றியை பெற வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இல்லை. சகோதர சகோதரிகளே, அந்த சிந்தனையை வரவழைக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாநாட்டிற்கு, இந்த கண்காட்சிக்கு, இந்த நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், இவ்வளவு நேரம் நாம் சொன்ன விஷயங்களை ஒரு காதிலே வாங்கி மறு காதிலே விட்டுவிடாமல் சிந்தியுங்கள், யோசியுங்கள், நீங்கள் செயல்படுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இதற்கான பாக்கியத்தை தந்தருள்வானாக. நாளை தினத்திலே உங்களுடைய முஸ்லிம் அல்லாத நண்பர்களை, சகோதரர்களை அதிகமாக அழைத்து வாருங்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு நேரான பாதையை காட்டுவதற்கான வழியை காண்பியுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இம்மை மறுமையுடைய வெற்றியை தந்தருள்வானாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய அருளை பொழிவானாக. நம் மூலமாக அல்லாஹ் ஏராளமான மக்களுக்கு நேர்வழியை தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.